சிக்ஸ் சிக்மா எல்லா ஆர்கனைசேஷன்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு சரியானதாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுற ப்ராஜெக்டை பொறுத்து அது வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற சில நிபந்தனையும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக், சிக்ஸ் சிக்மா வந்து ஒரு ப்ராஜெக்ட்டில் நம்ம இன்வால்வ் பண்ணுறோம்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த மாதிரியான நிபந்தனையெல்லாம் ஃபில்ஃபில் பண்ணணும் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ப்ராஜெக்ட்டில் சிக்ஸ் சிக்மா இன்வால்வ் பண்ணுறதுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து குவாலிஃபை ஆயிருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சில கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த ப்ராஜெக்ட்டில் ஆல்ரெடி ஏதாவது ப்ராசஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியணும். பிகாஸ் ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் டிஎம்ஏஏசி டூலை யூஸ் பண்ணி இன்னொரு ப்ராசஸ் வந்து அதிலிருந்து நம்மளால் டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ராசஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? அந்த ப்ராசஸில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது. பிகாஸ் அந்த ப்ராசஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம சிக்ஸ் சிக்மா அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த ப்ராசஸே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து மெஷர் பண்ணுற அளவுக்கு இருக்கா? இப்போ ஒரு ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸில் ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் ஏற்பட்டதுக்கான மூல காரணம் அண்ட் அந்த ரூட் கேஸ்னால அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய தாக்கம் இது எல்லாமே மெஷர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்னால கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? சப்போஸ் ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை பாதிக்கிற மாதிரி இருந்தால் உடனடியாக அதை சால்வ் பண்ணுறதுக்கான இம்ப்ளிமெண்ட் ஆக்ஷன் வந்து எடுத்துடணும். சப்போஸ் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்தால் கஸ்டமர் வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இல்லைன்னா காம்படிட்டிவ் கம்பெனிக்கு வந்து மாறி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணாமல் கண்டினியூஸாக இப்போ ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறது அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்டை ஏதாவது பாதிக்குமா? ஒரு ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர் அந்த ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்டை வந்து எந்த மாதிரி பாதிக்குதுன்னு மெஷர் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சப்போஸ் அந்த ஃபெயிலியர் ப்ராஃபிட்டை பாதிச்சுன்னா அந்த ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணுறதுல எந்த ஒரு யூஸ்மே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ப்ராப்ளம்க்கான ரூட் கேஸ் வந்து என்னன்னே தெரியல. ஒரு ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளத்தோட ரூட் கேஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்ம சிக்ஸ் சிக்மா யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. வேற ஒரு ப்ராப்ளம் சால்விங் டூல் வந்து அங்கே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். எப்போ நமக்கு ரூட் கேஸ் தெரியாமல் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து சிக்ஸ் சிக்மா வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம் தெரிஞ்சிருச்சு பட் அதுக்கான சொல்யூஷன் வந்து என்னன்னு நமக்கு தெரியல. இப்போ அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம சிக்ஸ் சிக்மாவோ இல்லை வேற ஒரு மெத்தடாலஜியோ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைரக்டாக அந்த ஆர்கனைசேஷன் அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்.